விசிக அலுவலகம் நோக்கி தாவேகா தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். விசிக நிபந்தனையற்ற ஆதரவினை தாவேகாவுக்கு வழங்குவதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 4 மணிக்கு மேல் வெளியாகும் என்றும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து இதனை தெளிவுபடுத்துவார், உறுதிப்படுத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விசிக அலுவலகம் நோக்கி தாவேகா தலைவர் விஜய் விரைந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்போது விசிக அலுவலகம் நோக்கி தாவேகா தலைவர் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் அங்கு வந்து விட்டாரா? அவர்தான் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் காலை முதலே. தற்போது அவர் அங்கு வந்து விட்டாரா? வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்சமயம் தன்னை நிலாகர இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் விசிக விடுதலை கட்சியுடைய ஆதரவு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தொடர்ந்து இன்று திருமாவளவன் தன்னுடைய 4 மணி நேரம் பத்திய சந்திப்பில் அதன் தொடர்பான எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகா விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாகரிலிருந்து கிளம்பியிருக்கிறார். மிக முக்கியமான பகுதி தற்போது அவர் பட்டின பகுதியில் இருந்தாரா அல்லது திருமாவளவன் சந்திக்கிறாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்று மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்கள் நேரடியாக சென்று அவர் வாழ்த்து தெரிவித்ததும் மரியாதை தெரிவிக்கப்பட்டது. அதே வழி மிக முக்கியமாக நடந்த உடல்நிலை கூட்டத்தில் கூட எதிர்த்து கட்சியை பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான கோரிக்கை வைத்தாலும் துணை முதல்வர் மேலும் ஒரு அமைச்சரவையில் இட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சமூக சார்ந்த கோரிக்கை முன்வைத்த கூட பார்க்க முடியுது. இந்த நிலையில் மீண்டும் இன்று இரவு, குறிப்பாக நேற்று இரவு இன்று காலைக்குள் பல்வேறு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் விசிக கட்சிக்குள்ளேயே பல்வேறு கேள்வியை கேட்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது 4 மணி வரை காலை 9 மணி வரை பத்திரிகை சந்திக்க தெரிவித்த நிலையில் பெரும்பாலும் பத்திரிகை சந்திக்கவில்லை. இந்த நிலையில் 4 மணி வரை பத்திரிகை சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் விடுதியில் கூட சில தாவேகாவோட மூத்த நிர்வாகிகள் அவரோட ஆலோசனை கூட தெரிகிறது. இதனை எது போன்ற அறிவிப்பு வெளியிடப்படுகிறார்? இதுநேற்ற ஆதரவை தாவேகாவிற்கு தெரிவிப்பாரா அல்லது எது போன்ற ஆதரவு இருக்கும் எதிர்பார்க்கும் கூட்டணிகளில் தான் தாவேகா தலைவர் என்ற காலையிலிருந்து வீட்டிலிருந்து தற்போது கிளம்பியிருக்கிறார். அவர் பட்டினமாக இருக்கிறாரா அல்லது மிக முக்கியமாக விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொகுதிமா சந்திக்க போறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது, எதிர்பார்ப்பும் கூறியிருக்கிறது. நௌசாத், விசிக எம்எல்ஏ வன்னியரசு ஒரு பதிவை வெளியிட்டினார். அதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது போல ஒரு பதிவு. அதனைத் தொடர்ந்து எம்பி ரவிக்குமார், விசிக எம்பி ரவிக்குமார், நாங்கள் தாவேகா தரப்பில் தாவேகாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பதவி குறித்து எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒருமித்த முடிவுதானா? அதே நேரத்தில் விஜய் தற்போது எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பது குறித்த விவரங்கள். நீங்க குறிப்பிட்டது போல தொடர்ந்து நேற்று வன்னியரசு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவன் புகைப்படத்தை பதிவு செய்து கருத்து பதிவு செய்தார். குறிப்பாக ரவிக்குமாரும் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நிபந்தனையற்ற ஆதரவு தாவேகா தருவது ஒரு புறம் இருந்தாலும் கூட திருமாவளவனை பொறுத்தவரைக்குமே இந்த தருணம் மிக முக்கியமான தருணமா இருக்கிறது. திருமாவளவனை பொறுத்தவரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமைச்சரவையிலும் மற்றும் துணை முதல்வராக வேண்டும் என்ற எண்ணம் என்பது நேற்று நடந்த உயர்நிலை கூட்டத்தில் கூட பல்வேறு நபர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதைதான் அவருக்கு எதிர்பார்க்கலாம். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலும் கூட அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய தருணமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும் என நேற்று நடந்த உயர்நிலை கூட்டத்தில் மிக முக்கியமாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் பார்க்கும்போது இன்று நடக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், தற்போது தாவேகா தரப்பில் விசிகாவின் அறிவிப்பு குறித்து அந்த தகவல் வெளியானது குறித்து என்ன சொல்லப்படுகிறது? நேற்று அவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போது விடுதலை கட்சிகள் தொடர்பான அதாவது கையெழுத்திட்ட அடுத்த 2 மணி நேரத்தில் கைக்கு வந்துவிடும், அதை ஆளுநரை கொடுக்கிறோம் என்ற ஆளுநரே தெரிவித்ததாக கூட நேற்று நாங்கள் தகவல் தெரிவித்தனர். ஆனால் நேற்று இரவு அவர்கள் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடவில்லை, ஆதரவும் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் இன்று மிக முக்கியமாக நடக்கக்கூடிய பத்திரிகா சந்திப்பில் அறிவிப்பு வெளியாக எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று இரவு கூட திருமாவளவன் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கிடையில் திருமாவளவன் எது போன்ற முடிவை எடுக்கப் போகிறார், குறிப்பாக என்ன அவர் ஆலோசனை மேற்கொண்டார், எந்த நிலையில் அவர் தடுமாறுகிறார் என்ற கேள்வி கூட சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்தை பதிவு செய்தார்கள். இந்த நிலையில் இந்த கூட்டம், அதாவது ஆலோசனை கூட்டம் என்பது இந்த மிக முக்கியத்துவம் பார்க்க முடியாது. ஏன்னா மிக முக்கியமாக தனியார் விடுதியில் தொடர்ந்து அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தாவேகாவுடைய
மூத்த நிர்வாகிகளும் அதை தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது திருமாவளவன் தொடர்ந்து பல்வேறு கட்சி நபர்களுடன் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மேற்கொண்டாலும் கூட திருமாவளவனை முடிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தாவேகா தலைவர் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதாவது நேற்று ஆதரவு கடிதத்தை வாங்கிய பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஆனால் திருமாவளவன் குறிப்பை அறிவிக்கவில்லை. இருந்த போதிலும் அவர் திருமாவளவன் சந்திக்க போகிறாரா, அந்த கடிதமாக இல்லத்தில் செல்ல போகிறாரா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். The Chennai Silks in Mega Summer Sale.